அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஏடிஎம் சல்லி அடிக்கிறதுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கோம். கார்டை போட்டுக்கொண்டு மெஷினில் நம்பர் அடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் தெரியாத அமைச்சு கேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்றாவது கார்டு வரும், அதுக்கப்புறம் கேஷ் வரும். ஒன்று ரெண்டு வாட்டி எடுத்து காட்டுறீங்க தெரியாதவங்க பார்த்துக்கணும். வெளிநாட்டில் குவைத்தில் உள்ளாது கார்டு வந்து மாமா காசு எடுத்து வரணும். இந்த மாதிரி தான் காசு எடுத்துட்டு ரெசிப்ட் எடுக்காங்க. ரெசிப்ட் வரும், அதையும் எடுத்து போயிட்டு நல்லா பாருங்கள். காட்டை மாதிரி தான் போடணும். காட்டை பிறட்டியெல்லாம் போட்டால் மிஷின் ஏறி சிம்பக்கு முன்னுக்கு வர மாதிரி மேலுக்கு வந்து போட்டுவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்பரை நம்பரை கட்டிட்டு இங்கிலீஷ் அரப்பு இருந்தால் அரப்பு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அந்த அமௌண்ட்டை ஓகே பண்ணிங்கன்னா காய்ச்சி சல்லி வந்து கொண்டே இருக்கு. சரி, ஏடிஎம் கார்டில் சல்லி எடுக்கணும்னா காய்ச்சி அக்கௌண்ட்டில் காசு போட்டு வச்சுக்கணும். அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். கார்டு வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, ரிசிப்டும் வரும், அதையும் கையோடய எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒன்று காய்ச்சி சம்பளம் அதுக்கு காட்டை கொண்டு வைத்து போட்டு சொன்னதாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து சொல்லி ரெக்கார்ட் பண்ண ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ தான் காய்ச்சி. பாருங்கள் எவ்வளோ போட்டு காட்டு போக மாட்டேங்குது காய்ச்சி. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளை விசிறதுக்கு மிஷின் வந்து வேலை செய்யாது. ஒரேடியா 600 கேஜி எடுக்கிறது காய்ச்சி வர மாட்டேங்குது. அதுதான் 3 வாட்டி ரேட். ஓகே காய்ச்சி, பை பாய்.